Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வெனிசுலா அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைபிடித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர்க்கப்பலில் மதுரோவை கண்ணை கட்டி அழைத்து வரும் புகைப்படத்தையும் வெளியிட்டார். புதிய ஆட்சி உருவாகும் வரை வெனிசுலாவை அமெரிக்காவே நிர்வாகம் செய்யும் என ட்ரம்ப் அறிவிப்பு. வெனிசுலாவின் எண்ணெய் கட்டமைப்பை மறுசீரமைக்க உள்ளதாகவும் விளக்கம். வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரான், ஸ்பெயின், கியூபா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம். அமெரிக்காவின் நடவடிக்கை ஆயுதமேந்திய ஆக்கிரமிப்பு என ரஷ்யா எதிர்ப்பு. தென் அமெரிக்காவை கட்டுக்குள் கொண்டு வரும் அமெரிக்கா. வெனிசுலாவை தொடர்ந்து கொலம்பியாவிலும் உச்சக்கட்ட பதற்றம். அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களின் 20 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் புதிய திட்டம் அறிவிப்பு. பத்து ஆண்டுகள் பணியாற்றினாலே ஓய்வூதியம் வழங்கப்படும். கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு ஓய்வூதியமாக கிடைக்கும் என்றும் முதல்வர் அறிவிப்பு. ஜனவரி 6ஆம் தேதி முதல் நடைபெற இருந்த வேலை நிறுத்தம் ரத்து. முதல்வரின் அறிவிப்பை தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் அறிவிப்பு. ஓய்வூதிய திட்டம் தொடர்பான முதல்வரின் அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக சத்துணவு ஊழியர் சங்கம் குற்றச்சாட்டு. போராட்டத்தில் ஈடுபடுவது தொடர்பாக வரும் 7ஆம் தேதி நடக்கும் செயற்குழு கூட்டத்தில் முடிவு என அறிவிப்பு. 2020 ஆண்டு புத்தாண்டில் பிறந்தது. எங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி வரும் என்று இன்னைக்கு காத்திருந்தோம். இன்று காலையில் 12 மணிக்கு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தது நம்ம சத்துணவு ஊழியருக்கு பெரிய ஏமாற்றத்தையும் அதிருப்தியும் ஏற்படுகிறது. புதுக்கோட்டையில் நடைபெறும் பாஜக பிரச்சார பயண நிறைவு விழாவில் பங்கேற்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. திருச்சியில் நடைபெறும் பாஜக மையக்குழு கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். திமுக தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு செயலியை தொடங்கி வைத்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்க அழைப்பு. அதிமுக தேர்தல் அறிக்கை குழுவினர் வரும் 7 முதல் 20ஆம் தேதி வரை மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணம். பொதுமக்களின் கருத்துக்களையும் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளையும் பெற நடவடிக்கை. ஜனவரி 9ஆம் தேதி வேட்பாளர் நேர்காணலை தொடங்குகிறது அதிமுக. 10,000த்திற்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு கொடுத்திருந்த நிலையில் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை என்பது வதந்தி. திமுகவுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் விளக்கம். By forming the committee and we called on the chief minister, we told them also that we want to have the alliance first. I am confident that we have a long standing relation with them, most trusted allies. விஜயை முதல்வராக ஏற்பவர்களுடன் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் என செங்கோட்டையன் கருத்து. காங்கிரஸில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு தாவேக்கு காரணம் அல்ல என்றும் விளக்கம். எங்களை பொறுத்தவரையிலும் தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற யாராக இருந்தாலும், அதை 100 தடவை தெளிவாக சொல்லிட்டேன். முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கூட்டணி தான் நம்மோடு இணையும்.
மயிலாடுதுறையில் சீமான் தலைமையில் பெரியாரை போற்றுவோம் பொதுக்கூட்டம். சீமானின் பெரியாறு பட்டியலில் இடம் பிடித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், விசிக தலைவர் திருமாவளவன். தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் பெரியார். அவருக்கு வேண்டுமானா ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார். திமுக மூத்த தலைவரும் முன்னாள் எம்பியுமான எல் கணேசன் உடல்நலக்குறைவால் காலமானார். அரசியல் வட்டாரத்தில் மொழிப்போர் தளபதி என அழைக்கப்பட்டவர் எல் கணேசன். வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலினே மீண்டும் முதல்வராவார். IPDS நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். வாக்குகளின் அடிப்படையில் திமுகவுக்கு 17 விழுக்காடு பெறும், அதிமுகவுக்கு 15 விழுக்காடு பெறும் ஆதரவு. 3வது இடத்தில் தாவேக இருப்பதாக IPDS கருத்து கணிப்பில் தகவல். கருத்து கணிப்பில் எடப்பாடி பழனிசாமியை பின்னுக்கு தள்ளும் விஜய். முதல்வருக்கான தேர்வில் 2ஆம் இடம் பிடிப்பார் என IPDS கருத்து கணிப்பு. டெல்லி ராய் பித்தோரோ கலாச்சார மையத்தில் 127 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருங்கிணைக்கப்பட்ட புத்தரின் நினைவு சின்னங்கள். சர்வதேச கண்காட்சியை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஊரக வேலை திட்ட மாற்றத்தை கண்டித்து வரும் 8ஆம் தேதி காங்கிரஸ் நாடு தழுவிய போராட்டம். புதிய திட்டம் எளிய மக்களின் உரிமைகளை பறிக்கிறது என்றும் கண்டனம். நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணிக்கு துணை கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் நியமனம். சுப்மன் கில் தலைமையிலான அணியில் மீண்டும் ரிஷப் பந்துக்கு இடம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.